சந்தைக்கு போனா ஆத்தா வையம் காய்ச்சி கொடு. அங்க சொல்லுவாங்க, பரட்ட சப்பானி ஆரம்பிச்சிட்டான், இனிமே அவன் நிறுத்த மாட்டான், முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிரு அப்படின்வாங்க. அதனாலப்பா தமிழகத்துக்கு என்னென்னலாம் நிதி கொடுக்கணுமோ அதெல்லாம் அப்படியே கொடுத்துருங்க, முன்னாடியே அட்வான்ஸா கொடுத்துருங்க நீங்க, இல்லாட்டா சப்பானி வாயை திறந்தான்னா நிறுத்த மாட்டான் அப்படின்னு அங்க பயந்து போய் நடுங்கி கொடுக்க போறாங்க. தமிழகம் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஏதாவது 4 பேருக்கு நல்லதுன்னா எதுவுமே தப்பு இல்லை. அப்போ சப்பானியால தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி தடங்கல் இல்லாமல் முன்னாடியே வருது அப்படின்னு சொன்னா எதுவுமே தப்பு இல்லை விற்கிறோம். அதாவது எல்லாரும் காமெடியா பேசிட்டு இருக்கோம், அவர் அங்க போனார்னா யாருக்குமே புரியாது, எல்லாரும் மட்டும் காஞ்சி போயிடுவதுன்னு. ஆனா இனிமே பாருங்க, தமிழகத்துக்கு இது ஒரு பெரிய அரிய வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிமே தமிழகத்துக்கு வர வேண்டிய நிதி இந்த தடங்களே இல்லாமல் வரும். சொல்ல போனா முன்னாடியே வந்துடும். என்ன சார் சொல்றீங்க? ஆல்ரெடி எத்தனையோ லெட்டர் எழுதி போட்டு எத்தனையோ பேர் கத்துன்னு கத்தி ஒன்றும் காசு வரல. கமலஹாசன் போன உடனே வந்துருமா? இது வரைக்கும் வரல. இவர் அங்க ராஜ்யசபா எம்பியா பதவி பிரமாணம் எடுத்த அடுத்த நாள்ல இருந்து பணம் வருதா இல்லையா பாருங்க.